டேம்னம் சின் இன்ஜூரியா அண்ட் இன்ஜூரியா சின் டேம்னம். தமிழ்ல தீங்கில்லாத சேதம் அண்ட் சேதமில்லாத தீங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டேம்னம் அப்படின்ற லாட்டின் வேர்டுக்கு டேமேஜ் அப்படின்னு மீனிங் அண்ட் இன்ஜூரியா அப்படின்ற லாட்டின் வேர்டுக்கு லீகல் இன்ஜூரி அப்படின்னு மீனிங். டேம்னம் சின் இன்ஜூரி அப்படிங்கிறது ஒரு பர்சனோட லீகல் ரைட்டுக்கு தீங்கு விளைவிக்காத ஏதாச்சும் ஒரு ஆக்டால இன்ஜூரி ஏற்பட்டு இருந்தாலுமே அதை ஒரு தீங்கா கருதப்பட மாட்டாங்க. இதுல லாஸ் ஆர் இன்ஜூரி அப்படிங்கிறது எக்கனாமிக் லாஸ், பாடி இன்ஜூரி அண்ட் சர்வீஸ் லாஸ் இது எல்லாமே குறிக்கும். அதாவது ஒரு பர்சனை லயபிலிட்டி பொறுப்பு நிலைக்கு உள்ளாக்கணும்னா அவரோட ஆக்ட்ல இன்னொரு பர்சனோட லீகல் ரைட்டுக்கு தீங்கு ஏற்பட்டு இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா கிளாசிஸ்டர் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற கேஸ்லாம் பார்க்கலாம். இந்த கேஸ்ல ஏன்றவர் ஒரு ஸ்கூலை நடத்திட்டு வராரு. ஏவுக்கு போட்டியா பீன்றவரும் ஒரு ஸ்கூலை பக்கத்திலேயே ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏ ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே பி ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதனால ஏக்கு லாஸ் ஏற்படுது. இந்த லாஸுக்கு பி தான் காரணம்னு சொல்லி ஏ இழப்பீடு கோரி பி மேல ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸை விசாரிச்ச கோர்ட்டு நேர்மையான தொழில் போட்டினால ஏற்படுற லாஸுக்கு ஒருத்தரை பொறுப்புக்குள்ளாக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பியோட ஆக்டால ஏவுக்கு எக்கனாமிக்கல் லாஸ் ஏற்பட்டது. இருந்தாலுமே அவரோட லீகல் ரைட் பாதிக்கப்படவில்லை. அதனால பி ஏவுக்கு இழப்பீடு தர வேண்டியது இல்லைன்னு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க கோர்ட்ல. அதாவது ஒருத்தரோட லீகல் ரைட் வயலேட் ஆனா மட்டும்தான் ஒருத்தரை பொறுப்புக்குள்ளாக்க முடியும். அடுத்தது இன்ஜூரியஸ் இன் டேம்னம், சேதமில்லாத தீங்கு. அதாவது ஒரு பர்சனோட ஆக்டால இன்னொரு பர்சனுக்கு லாஸு ஆர் இன்ஜூரி இதெல்லாம் ஏற்படல. பட் அவரோட லீகல் ரைட்டுக்கு ஏதாச்சும் தீங்கு ஏற்பட்டிருந்தா மட்டுமே அந்த பர்சனை பொறுப்புக்குள்ளாக்க முடியும். அதுதான் இன்ஜூரியஸ் இன் டேம்னம். அகைன் சொல்றேன், ஒரு பர்சனோட ஆக்டால இன்னொரு பர்சனுக்கு இன்ஜூரி அந்த மாதிரி எதுவுமே ஏற்படலைனாலும் அந்த பர்சனோட லீகல் ரைட் மட்டும் வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த இன்னொரு பர்சனை பொறுப்புக்குள்ளாக்க முடியும். இதுதான் இன்ஜூரியாஸ் இன் டேம்னம். ஆஷ்பி வெர்சஸ் ஒயிட் அப்படின்ற கேஸ்ல பார்க்கலாம். இந்த கேஸ்ல ஓட் பண்ற எல்லா ரைட்ஸுமே இருக்கிற ஏங்கிறவரை ஓட் பண்ண விடாம எலெக்ஷன் ஆஃபீஸர் தடுத்துட்டாரு. இதனால அவரால் ஓட் பண்ண முடியாம போயிருச்சு. இருந்தாலும் ஏ ஓட் பண்ண நினைச்ச பார்ட்டி தான் எலெக்ஷன்ல வின் பண்றாங்க. பட் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட லீகல் ரைட்ஸ்ல வரும். அதை பண்ண விடாம தடுத்ததால ஏவோட லீகல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஏவுக்கு இழப்பீடு கோரணும்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது சேதமில்லாத தீங்கு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எந்த லாஸுமே ஏற்பட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லீகல் ரைட் மட்டும் வயலேட் ஆயிருந்தா மட்டுமே போதுமானது. இதை தான் சேதமில்லாத தீங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி லா ரிலேட்டடா வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.